ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டிச் மூவி. இன்றைக்கான வீடியோவில் எந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா ஒரு டாப் 5 மலையாள த்ரில்லர் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கைஸ், மலையாள மூவினாவே வேறு லெவலில் இருக்கும். அதில் வந்து த்ரில்லர்ஸ் மூவினாவே சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ கைஸ், படத்தை உள்ள போயிடலாம். ஸோ கைஸ், டாப் 1ல என்ன படம் பார்க்க போகிறோம்னா காசார் கோல்ட் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோவும் ஹீரோனையும் வந்து ஒரு காரில் வந்து விலை மதிப்புள்ள கோல்டு வந்து கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, முன்னாடி போகிற கார் மேலே வந்து ஹீரோ வந்து இடிச்சிடறாரு. இடிச்சிட்டு உடனே முன்னாடி கார்காரன் வந்து ஹீரோ கிட்ட வந்து சண்டை போடுறான். சண்டை போட்ட உடனே இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கை கலப்பு ஆகுது. கை கலப்பு ஆன உடனே அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, நம்ம வந்து கால் வந்து ஒரு விலை மதிப்புள்ள ஒரு கோல்டு வச்சிருக்கோம், எப்படியா இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும்னு வந்து ஹீரோ வந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பிட்ட பிறகுதான் தெரியுது கோல்டு இருக்குதா இல்லையான்ட்டு பாக்குறப்பதான் தெரியுது கார்ல வந்து அந்த கோல்டே இல்லை. கடைசியா அந்த கோல்டு வந்து யார் எடுத்தாங்க, இல்ல வந்து வரவேலையே எங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்ட்டு தான் மீதி கதை. இந்த படத்தோட கேரக்டர் வந்து எல்லாமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. விநாயகத்தோட கேரக்டர் வந்து வேற லெவல் இருந்துச்சு. இது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா விநாயகர் வந்து வருவாரு. கிளைமேக்ஸ் சீன்லாம் வேற லெவல் காட்டியிருந்தாங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இந்த படத்துல வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.3 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன படம் பார்க்க போறோம்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன திங்களச்ச நிச்சயம் 2021 தான் இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு தேசிய அவார்டு வாங்கின ஒரு படம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து விஜயன் என்ற கேரக்டர் வந்து காட்டுறாங்க. இந்த கேரக்டருக்கு வந்து 2 பொண்ணு ஒரு பையன் வந்து இருக்காங்க. அதாவது ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரிலேருந்து ஒரு மாப்பிள்ளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் 2 நாளில் வந்து கல்யாணம் முடிச்சா ஆகணும்ட்டு வந்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளைக்கு வந்து அந்த கண்ட்ரிலே வந்து நிறைய பொண்ணு வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருந்தாங்க. அதெல்லாம் வேணாம்ட்டு கிராமத்து பொண்ணு தான் கட்டு மாப்பிள்ளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு கல்யாண வேலையெல்லாம் நல்லா தடபடவா பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க குடும்பத்துல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படம் வந்து ஒரே லைன்ல சொல்ற இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகா எடுத்து காமிச்சிருந்தாங்க இந்த படம். ஸோ கைஸ், இந்த படத்துல வந்து எல்லா கேரக்டருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு கேரக்டருக்கு ஒரு கேரக்டர் வந்து சூப்பரா மேட்ச் பண்ணி இந்த படத்துல வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனில தமிழ் டப்பிங்ல இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.7 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பொறுமையாக பார்த்தா இந்த படம் வந்து சூப்பராக புரியும். ஸோ கைஸ், இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மூணாவது என்ன படம் பார்க்க போறோம்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பால்து ஜான்வர். இது வந்து 2022 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்ட்டு ஆசை. ஆனால் அந்த பிஸ்னஸ் மேனை வந்து அவரால் ஆக முடியல. கடைசியாக வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கால்நடை ஆய்வகத்தில் வந்து வேலை செய்வார். அந்த வேலை வந்து இவருடைய பையனுக்கு வந்து அந்த வேலை வந்து கிடைச்சிருது. கிடைச்ச உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த வேலை வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிட்டு உடனே அந்த வேலை வந்து அவருக்கு சுத்தமாக ஈடுபாடும் இல்லை. அவருக்கு வந்து நிறைய இந்த ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு விஷயமே அவருக்கு வந்து இந்த வேலையில் தெரியலை. இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நடக்குது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. செம்மையாக இருக்கும். இதில் வந்து எல்லா கேரக்டரும் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து பேஸ்வெல் ஜோசப் வந்து இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறாரு. சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் பார்க்காதவங்க வந்து பார்த்துருங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன 6.7 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நாலாவதாக என்ன படம் பார்க்க போகிறோம்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ரீஃபைல் கிளப். இது வந்து 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மங்களூர் ஊரில் வந்து ஒரு டானை வந்து காட்டுறாங்க. இந்த டானுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு காதல் ஜோடி கிட்ட போய் ஒரு தகராறு பண்ணுறான். அந்த காதல் ஜோடி வந்து இது பொறுக்க முடியாத அந்த பையனை வந்து அடிச்சிடுறாங்க. அதில் வந்து அந்த பையன் வந்து இறந்து போயிடுறான். இது மட்டும் இல்லாமல் இந்த காதல் ஜோடி வந்து அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. இதில் ஒரு பக்கம் இருக்கவே இன்னொரு பக்கம் வந்து சினிமாவில் ரொமான்டிக் ஹீரோவாக இருக்கிற ஒரு நபர் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறத்துக்காக ஒரு ரீஃபைல் கிளப் ஃபேமிலி பார்க்கறதுக்காக அங்கே வந்து போகிறாங்க. ஷூட்டிங் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு அங்கே போகிறப்ப தான் போகும்போது இந்த 2 ஸ்டோரியுமே அங்கே வந்து ஒரு மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் என்ன ஆகுதுன்ட்டு தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ கைஸ், இந்த படம் வந்து ஒரு 90 கிட்ஸ் படம் மாரி இந்த படம் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீன் பிளே எடிட்டிங் அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் 10க்கு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சாவது என்ன படம் பார்க்க போகிறோம்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன நைட் டிரைவ். இது வந்து 2022 தான் இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஹீரோவும் ஹீரோயினி வந்து காட்டுவாங்க. 2 பேருமே ஒரு லவர்ஸ். அதில் வந்து ஹீரோயினி வந்து நியூஸில்
நிலையத்தில் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு கேப்ல வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு லவ் சீன் இருக்குது. ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து நிறைய அன்பு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஹீரோனிக்கு வந்து பிறந்த நாள், அதுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்றதுக்காக ஹீரோ வந்து ஒரு லாங் டிரைவ் வந்து பிளான் பண்ணி இட்டுன்னு போறாரு. இட்டுன்னு போற வழியில வந்து ஒரு போலீஸ் வந்து வாக்குவாதம் ஆகுது ஹீரோக்கும் போலீஸ்க்கும். சரி அப்படியே பேசிட்டு திருப்பியும் அதெல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சிட்டு நார்மலாக போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இவங்களே பேசிட்டு இருக்கும்போது சில பிரச்சனை வருது அவங்களுக்கு. அந்த பிரச்சனைலாம் என்னென்ன பிரச்சனை, அதாவது அவங்க 2 பேர் கடைசியாக ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையான்ட்டு தான் இந்த படம். ஸோ கைஸ் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா ஹீரோவும் ஹீரோனியும் அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் வருவார். அவருடைய கேரக்டர் எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்கணுன்னா ஆஹா ஓடியில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.7 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இந்த படத்தோட முடிச்சுக்கிறேன். அடுத்து என்ன மாரி படம் எடுத்துகிட்டு வரட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் பை பை.